தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டேப் சதீஷனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய காப்பியங்கள் ரிவிஷன் பார்க்க போறாங்க. காப்பியங்கள் டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ காப்பியங்கள் டாபிக் ரிவிஷன் பார்க்க போறோம். ஸோ டெஸ்ட் கொஸ்டின் போன வாரத்துக்கான எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் போட்டிருக்கோம். கொஞ்சம் எழுதிருக்கேன் சரிங்களாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன வாரத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், அந்த ரிவிஷன்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுல இருந்தால் நம்ம திரும்ப கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நம்ம திரும்ப ரிவிஷன் பார்க்குற காரணம் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி பார்த்த டாப்பிக்லேருந்து நிறைய புதுசாக உள்ள நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா? ஸோ ரிவிஷன்ஸ் கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க. ரிவிஷன்ஸ்லாம் முடிச்ச பிறகு திரும்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காப்பியங்களுக்கான ரிவிஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காப்பியங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பார்ப்போமா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிற லைன் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா? ஸோ நம்ம வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் உள்ளது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இது சிலப்பதிகாரத்துல மனை அறம்படுத்த காதை அப்படின்னு ஒன்று உண்டு சரிங்க. மனை அறம்படுத்த காதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காதையில அதாவது கோவலன் கண்ணகி 2 பேர் இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, வண்டோடு புக்க மணவாய் தென்றல். தென்றல் தென்றலானது தெற்கிருந்து வீசக்கூடிய காத்து, லைட்டா குளிர்ந்த காத்து இல்லையா? தென்றல் காத்து அப்படின்னு தூவா வீசுறது இல்லையா? ஸோ இந்த காத்து வண்டோடு புக்க மணவாய் தென்றல். மனம் அப்படி அழகான பூவோட மனத்தோடையும் வண்டோடு வருது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லியிருப்பாங்க சரியா? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா? அடுத்துங்க, கீழ்கண்ட கூற்று நீரற வரியா கரகத்து எனும் குறுந்தொகை பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இதுல குறுந்தொகையா அப்படின்னா கிடையாது, புறநானூறு. புறநானூறு சிலப்பதிகாரத்துல மாதவியாடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடல் உண்டு. கரெக்ட் தாங்க, ரெண்டுமே கரெக்ட் தான் சரிங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் சரிங்களா? ஓகே, இதுல பாருங்க, சிலப்பதிகாரத்துல மாதவியாடிய 11 வகை ஆடல்கள் குடக்கூத்து. இப்போ நம்ம நடனம் இதெல்லாம் பத்தி எதுல சொல்லியிருக்காங்க? சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ இது கலைகள் ரிலேட்டடாகவும் வரக்கூடிய ஒண்ணு. நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்லும்போது நாடக காப்பியம், இசை காப்பியம், உரைநடை காப்பியம், முத்தமிழ் காப்பியம்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அதுல மாதவி நடனங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க, 11 வகை ஆடல்கள் பத்தி சொல்லுவாங்க. அடுத்து மாதவி அந்த நடனம் ஆட போன அந்த மேடையோட அமைப்பு, நாடக மேடை அமைப்பு இருக்கு இல்லையா? மேடை அமைப்பு பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அந்த மேடையில இருந்த 3 வகை எழினி, 3 வகை திரைச்சீலை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி. ஒருமுக எழினா சிங்கிள் ஸ்கிரீனா இருக்கும், இப்படி விளக்கிட்டு உள்ள போறது. பொறுமுக எழினா டபுள் ஸ்கிரீனா இருக்கும், இப்படி விளக்கிட்டு வெளியில இறங்கும் போது யூஸ் பண்றது. ஒருமுக எழினி ஸ்டேஜ்ல ஏறும்போது யூஸ் பண்ணணும். அடுத்து ஆப்போசிட்ல இறங்கும் போது பொறுமுக எழினி 2 ஸ்கிரீனா இருக்கும். அடுத்து முன்னாடி போடுறதான் கறந்து வரல் எழினி, மேல இருந்து ஸ்க்ரோல் ஆகி வரக்கூடியது. ஸோ ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கறந்து வரல் எழினி, அந்த 3 வகை எழினி. எழினினா ஸ்கிரீன், திரைச்சீலைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அங்க இருந்த இசைக்கருவிகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. சரி, இசைக்கருவிகள் என்னெல்லாம் வாசிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைகளை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. அதனால சிலப்பதிகாரத்தை இசை காப்பியம், நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் சரிங்களா? எல்லாம் கேட்ட கொஸ்டின். 3வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பாமா, 50 காப்பியங்களில் ஒன்று யசோதர காவியம். தப்பு. என்னது? யசோதர காவியம் ஐஞ்சிறு காப்பியம் சரிங்களா? யசோதர காவியம் யசோதரன் எனும் கலிங்க நாட்டு மன்னனோட வரலாறு சொல்லுது. ரைட் தான், பாதி. எது? யசோதரனை பத்தி சொல்றது கரெக்ட் தான். யசோதரன் கலிங்க நாடானா கிடையாது, அவந்தி நாடு சரியா? யசோதர காவியம் 5 சருக்கங்கள், அது கரெக்ட் தான். யசோதர காவியம் தோலாமொழி தேவரால் ஏற்றப்பட்டதுன்னு சொன்னாங்க, கிடையாது. ஏன்னா யசோதர காவியம் எழுதுனது யாருன்னு தெரியாது சரிங்க. யசோதர காவியம் எழுதுனது யாரு தெரியாது. இப்போ 1, 3, 4 தப்பு, 3 மட்டும் தான் சரி. 3 மட்டும் தான் இதுல சரியாகும். ஓகே, அடுத்து 4வது கொஸ்டின் பார்ப்போமா. நம்ம சீவக சிந்தாமணி பத்திங்க இந்த கொஸ்டின். இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாவது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். நம்ம சிவசம்ல ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க இல்லைங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆறு ஊக்கமில்லாதவர்களுக்காக நிறைய செல்வங்களை மலையில இருந்து அடிச்சு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும் முயற்சி எடுத்து தொழில் செய்யாதவங்களுக்கு கூட மலையில இருந்து நிறைய பொருளை கொண்டு கொடுத்து வாழ வைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஆறு எங்க ஊர்ல இருக்கு அப்படின்னு ஏமாங்காத நாட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? நெல் பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாத ஒரு தலை நிமிர்ந்து போல். இதுவும் கரெக்ட் தான்.
இது நம்ம சில இதுல சிவசிந்தாமணியில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சூழறு பசுப்பாம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களேங்க. இந்த கர்ப்பமா இருக்கக்கூடிய பச்சை பாம்பு போல இங்க வந்து நெல் கதிர்கள் வந்து இருக்கு. இந்த கதிர்கள் எப்படி இருக்கா, செல்வந்தர்கள் போல தலை நிமிர்ந்து இருக்கு. இதுவே காஞ்ச கதிர்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல பண்புள்ளவர்கள் போல தலை குனிஞ்சு நிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருளில் செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடம் ஏமாங்காத நாடு. நம்ம பார்த்தோம் இல்லையா, பொருள் செய்வதற்கும் இடம், நல் பொருள் செய்வதற்கு இடம் அப்படின்னு பார்த்தோம்லாங்க. அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல 3மே கரெக்ட் தான். அடுத்துங்க 5வது கொஸ்டின். தலைக்கோல். ஓகே, தலைக்கோல் அப்படிங்கிறது சம்பளம் கிடையாது, ஓவியம் தீட்டப்பட்ட பந்தலும் கிடையாது, நாடக கணிகை பெரும் பட்டம் இதுவும் கிடையாது. சரியா, நாடக கணிகையர் அது நம்ம பார்த்தோம்ல. தலைக்கோல் அப்படிங்கிறது ஒரு தோற்று போன ஒரு மன்னருடைய வெண்கொற்ற கொடையை எடுத்து அதுல இருக்க துணியெல்லாம் கிழிச்சிட்டு நடுவில் இருக்க ஸ்டம்பை மட்டும் எடுப்போம். ஸோ அதுல தங்க தகடுகள்லாம் வச்சு அதுல வந்து மணிக்கற்கள்லாம் வச்சு அதை பூஜை பண்ணி அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா நடனம் ஆடக்கூடிய பெண்களுக்கு, அதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தங்க மாதவி வாங்கின பரிசுல பார்த்தோம்லாங்க. தலைக்கோல் அறிவை பரிசு வாங்கியிருப்பாங்க, 1008 களஞ்சி தங்க நகை வாங்கியிருப்பாங்க, தென் அரசர் கையால பச்சை மாலை பரிசா வாங்கியிருப்பாங்க இல்லையா மாதவி. அதை பத்தி வரும் இல்லையா. அங்க மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல், இது எதுல சொல்லியிருக்காங்க, மணிமேல். அதாவது இந்த உலகத்துல நிலைத்த உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கு உண்டியும் உடையும் உரலும் அப்படின்னா என்னது, உணவு உடை இருப்பிடம், எல்லா உயிர்களுக்கும் தேவையான எசென்ஷியல் நீட்ஸ், அடிப்படை தேவைகள் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அறம் தவிர, இதுதான் அறம் எனப்படுவது எதுவென கேள். அறம்னா என்ன, உண்டியும் உடையும் உறையுள். இந்த உலகத்துல நிலைத்திருக்கக்கூடிய உயிர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் சொல்லக்கூடிய எசென்ஷியல் நீட்ஸ், அடிப்படை பொருள் கிடைக்கும், இதுதான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலையில. அடுத்து 7வது கொஸ்டின் பார்ப்போமா. கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதும். கதலிகை கொடினா என்ன அப்படின்னா, நிறைய குட்டி குட்டியா நிறைய கொடியா இருக்குன்னு சொன்னோமா. கால் ஊன்று விலோதம்னா என்ன, அங்க நட்டி வைக்கக்கூடிய கொடி, அது மட்டும் இல்ல துணியால் ஆன கொடி. சரிங்க, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சின்ன கொடி கொம்புகள் இது இல்லை, கதலிகை கொடினா இது இல்லை, துணியால் ஆன கொடியும் இல்லை, கொம்புகள் இந்த இருக்கு. பல கொடிகள் கட்டியது, கொம்புகளில் கட்டும் கொடி துணியால் ஆன கொடி, இதுதான் கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும். சரியா, ஓகே ரைட். இந்திர விழாவில் காணல் வரி பாடல் பாடினது யாரு அப்படின்னு கேட்டிருக்கேங்க. சரிங்க, யாருங்க, மாதவி. ஏன்னா மாதவி பாடின காணல் வரி பாடலை தவறா புரிஞ்சுக்கிட்ட கோவலன் தான் என்ன பண்றாரு, மாதவி பாடின காணல் வரி பாடலை தவறா புரிஞ்சுக்கிட்டமா கோவலன் மாதவி விட்டு கண்ணகியோட வாழ போறல, அதுல வருவாங்க. மாதிரி யார் அப்படின்னா ஆயர்குல மூதாட்டி, மதுரையில வந்து இடம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கதான் யாரு, மாதிரி. மாதிரியோட பொண்ணுதான் ஐயை, பார்த்திருப்போம். கோப்பெருந்தேவி தெரியும், பாண்டிய மன்னனுடைய அரசி, பாண்டிய நாட்டு அரசி, மதுரையில அரசியா இருந்திருப்பாங்க. சரியா, ஓகே. கண்ணகி நமக்கு தெரியும், நல்லா பிரச்சனை இல்லை. மண் தேய்த்த புகழினன் கருணை மறவன், இது யார சொல்லுது, சரியா, மண் தேய்த்த புகழினன் கருணை மறவன். கோவலன்னா சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கணும், சீவகன்னா சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்கணும், உதயகுமாரன் அப்படின்னு சொன்னா உதயகுமார கவியத்துல சொல்லியிருக்கணும், பாண்டியன்னாலும் சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்கணும். சரி, இதுல யார சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கோவலனை சொல்றாங்க. சரிங்களா, கோவலனை சொல்றாங்க. இந்த பாட்டு வந்து எதுல வரும் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல அடைக்கல காதைன்னு இருக்கா, அடைக்கல காதை. மதுரையில வந்து வீடு கேட்டு போவாங்க இல்லைங்க மாதிரி கிட்ட, அப்ப அடைக்கல கேட்டு போகும்போது அடைக்கலம் கொடுக்கறதுக்காக வச்சு. ஸோ இந்த அடைக்கல காதையில பாத்தீங்கன்னா அடைக்கல காதையில சொல்லுது. நாங்க வந்து மாதிரி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யார் வருவா, கோவலனுடைய நண்பன் யார் வருவா, மாடலன் வருவாரு. ஸோ இந்த மாடலன்னா கோவலனை பத்தி சொல்றாரு. மண் தேய்த்த புகழினன் கருணை மறவன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கருணை மறவன். செய் நின்றி மறவா பண்பினன், அவ படிச்சவங்க ஞாபகம் இருக்கா, எதுக்கு செய் நின்றி மறவா பண்பினன் சொல்லுவார்னா, கோவலன் மாதவிக்கு பிறந்த பொண்ணுக்கு மணிமேகலின் பேர் வச்சது. ஏன்னா மணிமேகலா தெய்வம் வந்து தன்னோட முன்னோரை காப்பாத்துனதுனால கோவலன் தன்னோட பொண்ணுக்கு மணிமேகலின் பேர் வச்சிருக்காரு. அடுத்து அங்க வந்திருக்கக்கூடிய ஒரு வயதான முதியோருக்கு அந்த நேரத்துல பரிசுகளை அள்ளி கொடுக்குறாரு. அந்த முதியோரை யானை துரத்தும் போது யானையை அடிச்சு துரத்தி முதியோரை காப்பாத்தி இருப்பாரு. அதனாலதான் அவருக்கு பேரு கருணை மறவன். அந்த மணிமேகலா தெய்வத்தோட பேரை ஞாபகம் வச்சதுனால இவரை செய்நின்றி மறவா பண்பினன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பார்த்தோம். அடுத்து சதுக்க போதத்தால தண்டனை கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு
தலைவனுடைய குடும்பத்தை இவர் தான் பார்த்துப்பாரு இல்லையா. அடைக்கல கதையில சரி இதுல படிச்சிருக்கோம்ல, அடைக்கல கதையில தான் சதுக்க பூதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை பிடிச்சி சாப்பிட்டுருக்குமா, அவருடைய குடும்பத்தை யாரு தான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா அப்படின்னா கோவலன் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாடலன் வந்து யார்கிட்ட சொல்றாருன்னா மாதரி கிட்ட. மாதரி வந்து வீடு கொடுக்கும்போது விசாரிப்பாங்க இல்லைங்க, அப்போ அந்த பக்கமா வந்து மாடலன் சொல்றாரு. மாடலன் யார் அப்படின்னா கோவலனுடைய நண்பன். மதுரையில வச்சு எதாச்சும் மீட் பண்றாங்க, அடைக்கல காதையில இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த 10வது கொஸ்டின். மாசாத்துவன் மகன் யாரு? கோவலன். பெண் சமணத்துறவி அவங்களுக்கு தான் கவுந்தியடிகள்னு பேரு. ஆடலரசி மாதவி, ஆயர்குல மூதாட்டி மாதரி. நம்ம பார்த்ததான் சரியா. ஓகே 10 கொஸ்டின் பார்த்தோம். 10 கொஸ்டின். மணிமேகலைக்கு முதலாக அமுத சுரபியில் பிச்சையிட்டவள் ஆதிரை. கரெக்ட் தான். நம்ம பார்த்து போலையா என்ன சொல்றோம், அந்த முதலா போய் பிச்சை கேட்பாங்க இல்லையா, காய சண்டிகை கேட்பாங்க. என்னுடைய இதுல வந்து காய் சண்டி கேட்பாங்க இல்லையா, என்னுடைய சாமம் போகணும்னா இதுல வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்ப கேட்கும்போது என்ன சொல்றாங்க, முதலா இதுல கற்பில் சிறந்த ஒரு பெண் தான் பிச்சை இடணும் அப்படின்னு. அப்போதான் யார் பிச்சை போடுறா, ஆதிரை. ஆதிரையோட கணவர் பேர் என்னன்னா சாதுவன். இந்த சாதுவன் வந்து கடல் வணிகம் செய்ய போகும்போது கப்பல் கவுந்துரும். அப்ப இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் வந்து இறந்துட்டாருன்னு நினைச்சு அந்த ஆதிரை வந்து தீக்குளிக்க போவாங்க. அப்போதான் அந்த நெருப்பு சொல்லலையா, நீ தீக்குளிக்க வேண்டாம், உன் கணவன் சாதுவன் இன்னும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த கணவனுக்காக உயிர் கொடுக்க போனவங்க தான் ஆதிரை. ஆனா சாதுவன் என்ன பண்ணாரு, மணிபல்லவ தீவுல ஒதுங்கி இருப்பாரு, அதுக்கடுத்து அங்க இருந்து தப்பிச்சு வந்துருவாரு. சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய தீவுல இருக்கவங்களா இவரை வந்து நரபலி கொடுக்க போவாங்களா, அவங்கள சொல்லி திருத்தி அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துருவாரு. அவங்க லாங்குவேஜ்ல பேசி தப்பிச்சு வருவாரு. அமுத சுரபியை மணிமேகலிடம் அளித்தவள் தீவத்திலகை. இதுவும் கரெக்ட் தான். ரெண்டும் சரி. இந்த 10 போல வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தீவத்திலகை தான் அழைச்சிட்டு போய் இந்த கோமுகி போய் பக்கத்துல கையை நீட்ட சொல்றது. அந்த அமுத சுரபியெல்லாம் எடுத்து கொடுத்தது யாருதான் அப்படின்னா தீவத்திலகை. தீவத்திலகை தான் மணிபல்லவ தீவில் இருக்கக்கூடிய ஒரு புத்த கோவில் இருந்துச்சு, புத்த பீடிகை. ஸோ அதை மெயின்டெனன்ஸ் பண்ணது யாரு தான், தீவத்திலகை தான். தீவத்திலகை தான் அவர் மணிமேகலை கையில அந்த அமுத சுரபி கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. முன்னாடி நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். தண்டி அலங்காரம், முத்தகம், குழகம், தொகைநிலை, தொடர்நிலை, இந்த மாதிரி செய்யுள் பத்தி நிறைய சொல்லப்படுது. சரிங்க. இதுல தண்டி அலங்காரத்துல சொல்லியிருக்காங்க. தண்டி அலங்காரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த முத்தகம், குழகம், தொகைநிலை, தொடர்நிலை அப்படிங்கிறத நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. அதுல காப்பியம் பத்தி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். என்னங்க காப்பியம் பத்தி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு என்னங்க, தொடர்நிலை. சரிங்க. தொடர்நிலை செய்யுள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதுதான் காப்பியத்தை பத்தி சொல்லக்கூடியது. தொடர்நிலை என்ன, ஒரு ஸ்டோரியை ஃபுல்லா கண்டினியூவா சொல்லி முடிக்குது. காப்பியம்னா அப்படித்தானே இருக்கும், ஃபுல்லா இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம 8 தொகை 10 பாட்டுலாம் பார்ப்போம். 10 பாட்டு குறைஞ்ச பாடலடிகள் தான் இருக்கும், ஒரு கதையை சொல்லுவோம். இதுவே 8 தொகைன்னா தனித்தனியா நிறைய பேர் எழுதுனதை ஒண்ணு சேர்த்து வச்சிருப்போம், தொகை நூல்கள் இல்லையா. ஆனா இதை பாருங்க, பெரிய நூல் ஃபுல்லா ஒரே ஸ்டோரியை கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதான் தொடர்நிலை செய்யுள்னு சொல்லுவோம் காப்பியத்தை. அடுத்து நீலகேசி காப்பியத்தின் உரையாசிரியர் யாரு? நீலகேசி பார்த்தோம்லங்க, குண்டலகேசிக்கு அகேன்ஸ்டா எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நீலகேசியுடைய பாத்தீங்கன்னா சமய திவாகர வாமன முனிவர். சமய திவாகர வாமன முனிவர் தான் இதுக்கு உரை எழுதினவர். அடுத்துங்க 14வது கொஸ்டின் பாப்பா. தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்பதை நீலகேசியில எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, மொக்கலவாத சருக்கம் இல்லைங்க, மொக்கலவாத சருக்கத்துல சொல்லியிருப்பாங்க. நம்ம புக்ல இருந்த பாடல் இப்போ இல்லை. சரியா. என்ன அப்படின்னா, நீலகேசி வந்து குண்டலகேசிக்கு அகைன்ஸ்டா எழுதுனது. குண்டலகேசி அப்படின்னு சொல்லக்கூடியது புத்த சமய நூல், நீலகேசிங்கிறது சமண சமய நூல். இப்போ சமணம் பெருசா புத்த பெருசான்னு சண்டை போடுறாங்க. அப்போ நீலகேசி வந்து சமணம் தான் பெருசுங்கிறதுக்காக நிறைய போராடும். அப்போ மொக்காலன் அப்படிங்கிறவர் கூட வாத போர் வைக்கிறாங்க. வாத போர்னா என்ன, சமணம் பெருசா புத்தம் பெருசான்னு போட்டி போடுறது. மொக்காலன் வந்து புத்தம் தான் பெருசுன்னு பேசுறாரு, ஆனா நீலகேசி சமணம் தான் பெருசுன்னு சொல்லுது. ஸோ அப்போதான் சொல்றது இந்த தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க. ஸோ அதான் சொல்றேங்க. ஸோ தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு நீலகேசியில எதுல சொல்றாங்க, மொக்கலவாத சருக்கத்துல சொல்றாங்க. மொக்கலவாத சருக்கம்னா மொக்காலன் அப்படிங்கக்கூடியவர் கூட வாதப்போர் நடத்தி, அதாவது ஆர்குமெண்ட் பண்ணி சமணம் தான் பெருசுன்னு நீலகேசி நிரூபிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடம். சரிங்க. இதுல எல்லாமே வாத சருக்கம் தாங்க. ஏன்னா நீலகேசிங்கிறது வாத நூல் தானே, அதாவது சமணம் தான் பெருசுங்கிறது வந்து சொல்லுது. அடுத்துங்க கீழ்காணல தவறானது என்ன அப்படின்னு பார்ப்போம். நீலகேசி விருத்தம். நீலகேசி விருத்தப்பா கரெக்ட் தான். குண்டலகேசிக்கு மறுப்பா எழுதப்பட்டது பார்த்தோம். தமிழ் எழுதப்பட்ட முதல் தர்க்க நூலும் அதுதான். எல்லாமே கரெக்ட்.
இப்போ இதுதான் தப்பு. கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதியில் மொத்தமாக எழுது 849 கிடையாது, 349 படம் தான் இதுல வந்து இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது விருத்தப்பால் எழுதுன கரெக்ட், குண்டலகேசிக்கு மறுப்பா எழுதப்பட்ட கரெக்ட், தமிழ்ல எழுதப்பட்ட முதலாவது தர்க்க நூல். சரிங்க. பொதுவாக அந்த மாதிரி கேசின்னு முடிகிறது எல்லாமே தர்க்க நூல்களாவே இருக்குங்க. சரிங்க. ஓகேவா? ஓகே. கீழ்கண கூற்றுகளை சரி ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிப்போச்சு. கீழ்கண்ட கூற்றுகள் யாரு? கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்து மீயும் செய்வதாக கம்பர் கூறியுள்ளார். ரைட் தான். இது ஒரே பாடத்துல இருக்காங்க, அப்படியே எடுத்துட்டோம். பட் நம்ம படிச்சிருப்போல, கம்பர் சொல்லியிருப்பாரு. அந்த இதுல அயோத்தியில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகை, அதாவது விருந்தோம்பல் செஞ்சாங்க. அது மாதிரி இன்னொன்று இருக்கா, கண்ணகி கோவலனை பிரிந்து வாழ்வதை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்தியதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுறார். அதாவது சொல்லியிருப்பாங்களே, கோவலன் வந்து மாதவி விட்டு பிரிஞ்சு வந்தோன்னா கண்ணகிட்ட கேட்பார் இல்லையா, கண்ணகியே நான் இல்லாம நீ எதுக்காக கஷ்டப்பட்டியானு. அதுக்கு கண்ணகி சொல்லுவாங்க இல்லையா, தொல்லோர் சிறப்பின் விருந்தியதிர் கோடலும் இழந்த என்னை. அதாவது கோவலன் வந்து கேட்கிறாரு, நான் இல்லாம நீ எதுக்காக கஷ்டப்பட்டியானு. அது கண்ணகி சொல்றாங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லாதோட விருந்தோம்பல் செய்ய முடியாம போச்சு. ஏன்னா திருமணமானவங்க என்ன பண்ணணும்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் விருந்தோம்பல் பண்ணணும். நீங்க இல்லாதனால என்னால அது செய்ய முடியல. ஸோ அதனால அதுதான் ரெண்டுமே. இந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா கவனிக்கலைங்க, சாரி. ஓகே, அடுத்து பார்ப்பாங்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம். சரிங்க, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்க, இதுல யார் சொன்னா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இது சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருப்பார் இல்லையா, அவர் சொல்றாரு. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. சரிங்க. ஸோ தேவி அப்படின்னு ஷார்ட் அழைக்கப்படக்கூடியவர் தேசிய விநாயகம் பிள்ளை, அவர் தான் சொல்றாரு. அடுத்துங்க சிலப்பதிகாரம் பத்தி பார்ப்போமா. இசை நாடகமே சிலப்பதிகாரத்தின் கதையின் உருவமாகும். கரெக்ட் இல்லைங்க. அதாவது இசை நாடகம் இசை காப்பியமா இருக்கும், நாடக வடிவத்திலே இருக்கும். நம்ம பார்த்தோம், கோவலன் கண்ணகி போவாங்க, வாயிற்கவலன்ட்ட வாயிலோயே வாயிலோயே அப்படின்னு பேசுவாங்க. அப்போ வாயிற்கவலன் உள்ள போய் பாண்டியமன்னன் பேசுவாரு, பாண்டியமன்னன் அடுத்து கண்ணகிட்ட பேசுவாங்க. ஸோ இது மாதிரி தான் டிராமாட்டிக்காக தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதாவது டிராமா ஸ்டைல, சாரி டிராமாட்டிக்னு சொல்றது, டிராமா ஸ்டைலில் இருந்திருக்கும் இல்லையா, நாடக வடிவத்தில் இருக்கும். நாடகமா இருக்கிறது நாடக வடிவத்தில் உண்மை கதையை சொல்லியிருப்பாங்க இல்லையா. நம்ம பார்ப்போம்ல, இதுல யார்கிட்ட இவங்கிட்ட விசாரிப்பாங்க இல்லையா, மாதிரி கிட்ட வந்து வீடு பார்க்குறக்கா போய் கேட்குறாங்க. அப்போ மாதிரி பேசிட்டு இருப்போம், அங்கே மாடலன் வர்றாரு, மாடலன் கிட்ட கேட்குறாங்க. அடுத்து கவுந்தியடிகள் என்ன பண்றாங்க, இவங்கிட்ட கொடுத்துட்டு இடைக்குலம் அடந்தைக்கு அடைக்கலம் தந்தேன் அப்படின்னு இங்கே ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன், ட்ராமாவில் வரக்கூடிய கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படிங்கிறது நம்மளை இமேஜின் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே அதான் நாடக வடிவத்தில் இருக்கும். கரெக்ட் தான். பாரதி என்ன சொல்றாரு, நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரியா, ஓகே. நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் சொன்னது யாரு, பாரதி. ரைட்டுங்க. இது 2 காதம் 30 காதைன்னு சொல்லுங்க, கிடையாது 3 காண்டம் இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஸோ என்னலாம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3 இருக்கு. சரிங்க. அப்போ 1 2 சரி, 3 மட்டும் தப்புங்க. லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின். சரிங்க. இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்துல எதெல்லாம் போற்றி இருப்பார் அப்படின்னு பார்த்துட்டு போலையா, நம்ம மொத பாட்டு பார்ப்போம் இல்லையா, என்ன பாட்டு படிச்சிருப்போம். முதல்ல திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவங்கன் உலகளித்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன, நிலா. 2வது ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வலம் தெரிதலாம். அப்ப 2வது என்ன, ஞாயிறு சூரியன். 3வது என்ன சொல்லியிருக்காரு, மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலாம். அப்போ சிலப்பதிகாரத்துல 3 இது சொல்றாரு. எது, ஃபர்ஸ்ட் என்ன, திங்கள் நிலா, அடுத்து ஞாயிறு, அடுத்து மழை, லாஸ்டா பூம்புகார் பத்தி சொல்லியிருப்பாருன்னா 4வது பூம்புகாரை வாழ்த்தி பாடுவார். சரிங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம், 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம் காப்பியங்கள்ல இருந்து. ஸோ நான் அடுத்து வந்து என்ன பார்க்க போறேன்னா, நம்ம வந்து சங்க இலக்கியம் பார்த்தோமா, அது பார்த்தோமா, அடுத்து 11 கீழ்கணக்கு ஒரு விஷயம் பார்ப்போம். தென் என்ன இருக்கு, சிற்றிலக்கியத்து ஒரு விஷயம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து கிளாஸ். சரிங்களா, ஓகே. கண்டினியூவா கிளாஸ் வாட்ச் பண்ணுங்க, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.